சங்கர ஜெய ஜெயசங்கர. நம்ம பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்பாத்து பெரியவா சேனலில் தொடர்ந்து ஒளிபரப்பாகி வரும் ஆலய தரிசனம் பகுதியில் இன்னைக்கு விசேஷமாக 51 சக்தி பீடங்கள் அகண்ட இந்த புண்ணிய பாரத பூமியில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த 51 சக்தி பீடங்கள் எப்படி உருவாச்சு அப்படின்ற ஒரு கதை சுருக்கத்தை கண்டிப்பாக புராண நிகழ்வை நம்ம சுருக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம். தக்ஷனின் மகள் தாக்ஷாயினியா பூமியில் அவதாரம் பண்ணினா பார்வதி தேவி. தவம் இருந்து சிவபெருமான மனம் முடிச்சா. தக்ஷன் நடத்தின ஒரு யாகத்தில் சிவபெருமானுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அவிர்வாகம் கிடைக்காததுனால கோபம் கொண்டு நியாயம் கேட்கறதுக்காக அந்த யாகம் நடந்த இடத்துக்கு போனா தாக்ஷாயினி. அங்கே தாக்ஷாயினிக்கும் சிவபெருமானுக்கும் சரியான மரியாதை கிடைக்கல. தக்ஷன் அலட்சியப்படுத்தினதுனால கோபம் கொண்டு தக்ஷன் நடத்தின அந்த யாகத்திலே தன்னோட உயிரை மாய்ச்சிண்டாள் தாக்ஷாயினி. தாக்ஷாயினியின் பிரிவை தாழ முடியாத சிவபெருமான் அவளோட உடலை கையில் ஏந்திண்டு பாரத தேசம் முழுக்க லோகம் முழுக்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். சிவபெருமானோட இந்த நிலைமையை சகிக்க முடியாத நாராயணன் தாக்ஷாயினியின் உடலை 51 துண்டுகளாக வெட்டினார். இந்த 51 துண்டுகள் அகண்ட பாரத பூமியில் 51 இடங்களில் விழுந்தது. அந்த இடங்கள் தான் 51 சக்தி பீடங்களாக இருக்குது. இப்போது இந்த 51 சக்தி பீடங்கள் நம்ம இந்தியா முழுக்க எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். 51 சக்தி பீடங்கள் ஊரும் பெயரும். தமிழ்நாட்டில் 9 இடங்களை சக்தி பீடங்களாக சொல்லி இருக்கிறார்கள். இந்த பீடங்கள் எல்லாம் நாம் அறிந்த மிக பழக்கமான தலங்கள்தான். அவை காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, திருவாரூர் கமலாம்பிகா, கூத்தனூர் சரஸ்வதி, திருக்கடையூர் அபிராமி, கன்னியாகுமரி பகவதி, திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி, சங்கரன் கோயில் கோமதி, குற்றாலம் பராசக்தி. கேரளத்தில் 3 இடங்கள்: சோட்டாரிக்கரை பகவதி, ஓலவக்கோடு ஹேமாம்பிகா, கரங்கானூர் பகவதி. கர்நாடகத்தில் 2 இடங்கள்: மைசூர் சாமுண்டி, கொல்லூர் மூகாம்பிகா. ஆந்திரத்தில் 2: ஸ்ரீசைலம் பரமராம்பிகா, காளஹஸ்தி ஞான பூங்கோதை. ஒரிசாவில் 2: ஜாஜ்பூர் ஸ்தம்பேஸ்வரி, புவனேஸ்வரி கீர்த்திமதி. மகாராஷ்டிரத்தில் 5: கோலாப்பூர் மகாலட்சுமி, மஹூர் ரேணுகாதேவி, துலஜாபூர் பவானி, பஞ்சவட்டி பரபரே தேவி, சப்தஸ்திருங்கா ஜெகதாம்பா. குஜராத்தில் 5 இடங்களானவ: அரசூர் அபு அம்பாஜி, துவாரகா பத்ரகாளி, கனவால் பாலா, பாவகட் காளி, சோம்நாத் சந்திரபாகா. மத்திய பிரதேசத்தில் 1: உஜ்ஜயினி மங்கள சண்டிகை. அஸ்ஸாமில் 1: காமாக்கிய திரிபுர பைரவி. பீகாரில் 3: தேவகர் துர்கா, பாட்டான் வஜ்ரேஸ்வரி, சஹர்ஷா உக்ரதாரா. மேற்கு வங்கத்தில் 2: கல்கத்தா காளி, முர்ஷிதாபாத் காளிகாம்பா. நேபாளத்தில் 2: காத்மாண்டு குஹேஸ்வரி, ஜனகபுரி உமா. உத்தரப்பிரதேசத்தில் 9 இடங்கள் இருக்கின்றன. அவை காசி விசாலாட்சி, பிரயாகை லலிதா, மீர்சாப்பூர் விந்தியாச்சலம் விந்தியாவாசினி, கௌசிகி, பிருந்தாவனம் காத்யாயினி, மதுரா மாதவி, அயோத்தியை அன்னபூர்ணா, ஹரித்வார் கங்கை, கேதார்நாத் மார்கதாயினி, பத்ரிநாத் ஊர்வசி. பஞ்சாப் ஹரியானாவில் 2 இடங்கள்: குருக்ஷேத்திரம் விமலா, காங்க்ரா வஜ்ரேஸ்வரி. ராஜஸ்தானில் 2 இடங்கள்: புஷ்கரா காயத்ரி, அம்பர் விஸ்வகாமா. காஷ்மீரில் 3 இடங்களானவ: சாந்தி சாரதா, துலாமுலா க்ஷீரபவானி, வைஷ்ணவி தேவி. நம்ம பாரத பூமியில் 51 சக்தி பீடங்கள் எங்கெல்லாம் இருக்குது, எந்தெந்த ஊரில் என்னென்ன சக்தி பீடங்கள் இருக்குது அப்படின்றத தெளிவாக நம்ம தெரிஞ்சுட்டோம். இந்த 51 சக்தி பீடங்களும் நாம் நம்மளுடைய வாழ்நாளில் அவசியம் தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு இடங்கள். தவறாமல் நமக்கு சந்தர்ப்பம் அமையும் போது, பகவான் அனுகிரகம் கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த சக்தி பீடங்களை நம்ம தரிசனம் பண்ணி
அம்பாலோட அனுகிரகத்தை பெறணும்னு பிரார்த்திக்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.